நான் ஒரு விஷயம் இந்த சமயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அழகான ஒரு ரோட் மேப்பை வந்து கொடுத்திருந்தாங்க. தமிழ்நாட்டில் அவர் முதலமைச்சர் என்கின்ற பதவியை கடந்த ஒரு தலைவராக எமர்ஜ் ஆயிருக்காரு. அவர் கட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவராக இன்னைக்கு அறியப்படக்கூடிய ஒரு கட்சியின் தலைவராகவோ ஒரு முதலமைச்சராகவோ மட்டுமே நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு விஷனை வந்து கொடுத்தாரு. ஏன்னா பிஜேபி மிக மோசமான ஒரு ஆட்சியை செலுத்தி கொண்டிருக்கிற சமயத்துல, மாநில உரிமை நசுக்கிற சமயத்துல ஒரு மாநிலத்துக்கு ஒரு பார்வையை கொடுக்க வேண்டிய தேவை. அதே மாதிரி மாநிலத்துக்கு குரல் கொடுக்க வேண்டியது. ஒரு மாநிலம் பேசணும்ல, சில மாநிலம் இருக்குது. எந்த மாநிலம் பேசுது? பேசிய மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு தான். அதை செய்தவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருக்கிறார். அதுக்கடுத்து கேரளா வந்து அப்படி ஒண்ணு பேசியிருக்கு. அதுக்கப்புறம் கர்நாடகா பேசியிருக்கு. மேற்கு வங்கம் பேசினாங்க. இதுல கொள்கை ரீதியாக நின்று பேசின ஒரு குரலாக அவர் வந்து, அவரோட குரல் என்பது கட்சி குரலை கடந்து தமிழ்நாட்டினுடைய குரலாக இருந்தது. அதே மாதிரி அவருக்கு ஒரு பாலிசி லெவல்ல நிறைய தமிழ் சமூகத்தில் இருந்த அறிஞர்கள், கொள்கை ரீதியான பப்ளிக் பாலிசியில வேலை செய்தவர்கள், நீண்ட அனுபவத்தை பெற்றவர்களை எல்லாம் ஆட்சி அதிகாரத்துக்குள்ள கொண்டு போய் அவரோட ஆலோசனை பெற்று பல திட்டங்களை உருவாக்கியிருக்காங்க. அது 5 வருடத்துக்குள்ள நடைமுறைப்படுத்த முடியாது. அவருக்கு ஒரு நிச்சயமா ஒரு பெயின் இருக்கும், ஒரு வலி இருக்கும். அந்த வலினா நீங்க ஒரு திட்டத்தை வடிவமைச்சிட்டீங்க, அது வந்து முழுமையை பெறுவதற்கு ஒரு 10 ஆண்டுகள் ஆகும். ஆனா 5 ஆண்டுகளுக்குள்ள நீங்க அதுல இருந்து வெளியே வர்றப்போ வந்து உங்களுக்கு ஒரு வேலை பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அவருடைய அறிக்கைகள் அந்த உணர்வை நான் பாக்குறேன். நல்ல வேலையை திட்டமிட்டு பாதி வேலையில் நம்ம வெளியே வர்றோமே அப்படிங்கிற ஒரு வழி அவருக்கு இருக்கு. அதை வந்து நீங்க மீட் பண்ணுவாங்களா, மீட் பண்ண முடியுமா அப்படிங்கறதா பெரிய சேலஞ்ச். டிபிகேக்கு அது பெரிய சேலஞ்ச். ஏன்னா தமிழ்நாட்டோட மிகச்சிறந்த அறிஞர்கள் யாரோட இருக்கிறாங்க? ஸ்டாலின் அவரோட இருக்காங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, தொல்லியல் அப்படிங்கறது வந்து நீங்க வெகு மக்களோட நெருக்கமான அளவுக்கு கொண்டு போனது. நீங்க கீழடியோ பொருளையோ கொண்டு வந்து அவங்க தான் கொண்டு வரும். அதே போல பெண்கள் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியில் எவ்வளவு முக்கியமானவங்கிறத ஆய்வு பண்ணி அதற்கான ஒரு வேலை திட்டத்தை அவங்க உருவாக்கி கொடுத்து, லைப்ரரிஸ் இன்னைக்கு வந்து எல்லாமே வாட்ஸ்அப்ல படிக்கக்கூடிய இடத்துல லைப்ரரிஸ் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி அதை மறுபடியும் புத்துணர்வு பண்றதுக்கு, லைப்ரரி போய் உட்காந்து படிக்க முடியாதவே இல்லை. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி லைப்ரரி படிக்கக்கூடியதாவே இல்லை. இன்னைக்கு அதை ஒண்ணு உருவாக்கி இருக்கிறாங்க. அப்புறம் வந்து சமூகவியல், மானுடவியல், கல்வெட்டியல், இப்படி பல்துறை சார்ந்த அறிஞர்கள் பேசுகின்ற பல கருத்தரங்குகள் தொடர்ச்சியா நடத்துறாங்க, கல்லூரிகள்ல நடத்துறாங்க. அப்போ ஒரு இன்டெலக்சுவல் டிஸ்கஷன்ஸ் வந்து நடக்குது. இப்படி எல்லாம் விஷயத்தை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு பணிகள் பண்றாங்க. அவங்களுடைய பிளானிங் கமிஷன்ல எடுத்துட்டோம்னா, திட்டக்குழுல உங்களுக்கு மிக முக்கியமா நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடியவர்கள் ஜெயரஞ்சன் அவர்கள், அவர் அமலோர் பவன், மருத்துவத்துறையில மிக முக்கியமான ஒரு ஆளுமை, மருத்துவர் சிவராமன், இப்படி வந்து ஒரு பாலிசி லெவல் சார்ந்த அவங்க கூட நாம உரையாட முடிஞ்சது இல்ல. நாங்க எப்ப வேணா பேச முடியும். அப்படிப்பட்ட அவங்க வந்து வெறும் அதிகாரிகளாக தங்களை நிறுத்திக்கிட்டவங்க கிடையாது. நீங்க சிவராமனை எப்ப வேணா பார்க்கலாம். அமலோர் பவனை வந்து ரொம்ப இயல்பாகவே நீங்க வந்து பார்க்கணும். அவரு சாதாரணமா நம்மளுடைய கூடவே வரக்கூடியவராகவே இருப்பார். அவர்கிட்ட எப்ப நீங்க பார்த்து ஒரு விஷயத்த சொல்லலாம். இவர்கள் எல்லாம் வந்து ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்த பொழுது நேரம் இவங்க சொல்ல முடிஞ்சது. நடைமுறையாச்சு, பல சமயங்களில் நடந்தது. அதுல சில அமைச்சர்கள், முக்கியமா வந்து நம்ம எம்எல்ஏக்களை பார்த்தா டாக்டர் எழிலன், இவங்க கிட்ட எல்லாம் நாங்க வந்து நிறைய சப்போர்ட் சிஸ்டம் கேட்டிருக்கோம். ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கான மருத்துவ பிரச்சனை வந்தப்ப அவரே நின்று அந்த வேலையில பார்த்து கொடுத்து ஒரு அருமையான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு. நான் ஒரு தொகுதியில தான் நாங்க இருந்திருக்கோம். அங்க மிக பழமையான, ரொம்ப காலமா இருக்கக்கூடிய, பழமைன்றதை விட பழைய ப்ராஃபிட் சென்டரான டாஸ்மாக் அவர் தான் எடுத்திருக்காரு. அந்த தொகுதிக்குள்ள கிட்டத்தட்ட டாஸ்மாக் இது பண்ணாது. அப்புறம் இந்த வீடுகளை இடிச்சு